இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த வழிபாட்டிலே ஒன்றிணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். 11வது மாதத்தின் முதல் நாளிலே, இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே அகில உலக திருச்சபையோடு கூட அனைத்து பரிசுத்தவான்களுடைய தினத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த காலை வழிபாட்டை ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒவ்வொருவரையும் ஜீவ பலிகளாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். சிரம் தாழ்த்தி சற்றேரம் அமைதியாக செபநிலையிலே தரித்திருப்போம். தொடுமென் கண்களையே உமை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமென் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே, குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே, என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமென் கண்களையே உமை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, கர்த்தாவே, ஒரு புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றீர். இந்த மாதத்தின் முதல் நாளிலே, பரிசுத்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்த இந்த அரும்பெரும் நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, வல்லமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, எங்களே ஆண்டவரே உயிருள்ள பலிகளாக, ஜீவிக்கின்ற பலிகளாக உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டு நேரத்தை எங்களுக்கு ஆசிரித்து தருவீராக. ஆண்டவரே, அனைத்து பரிசுத்தவான்களும் கூட நாங்கள் இணைந்து உம்மை ஸ்தோத்தரிக்க, நன்றி செலுத்த, உம்மிடத்திலே மன்றாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க இந்த காலை வேளையிலும் எங்கள் செவிகளையும் எங்கள் உள்ளங்களையும் திறந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். கர்த்தாவே, எங்கெல்லாம் இந்த வேளையிலும் இந்த ஜெபத்திலே இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ளுகின்றார்களோ ஒவ்வொரு மக்களையும் நீர் தொட்டரிலும். கடந்து போன காலங்களில் திரும்பி பார்த்து எதிர்காலத்தை நம்பிக்கையோடு ஆண்டவரை நாங்கள்
உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 24, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற போது அனைத்து பரிசுத்தவான்களுடன் கூட நாம் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளுக்கூடாய் கடந்து வந்து வெற்றியை கண்டவர்கள். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆயிரமாய் ஒன்றிணைந்து அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த அனைத்து காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலும் கூட அனைத்து பரிசுத்தவான்களோடும் கூட நாமும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகின்றோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்று சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர்
விசை கண்களை மூடி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பி இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவோமாக. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நாங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அவருடைய அதிசயங்களை கண்டது உண்டானால், அவருடைய ஆச்சரியமான வழிநடத்தல்களை கண்டது உண்டானால், இந்த காலை வேளையிலே நாம் ஒரு விஷயங்களுடைய நாவுகளை திறந்து ஆண்டவருக்கு எங்களுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? இந்த வருஷம் முழுவதுமாக 10 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து இன்னும் ஒரு புதிய மாதத்தை கூட ஆண்டவர் கிருபையாக எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எத்தனையோ விதமான அனுபவங்களுக்கூடாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். எத்தனையோ ஆபத்துக்களை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பயங்கரங்களுக்கூடாய் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ சோர்வுகளுக்கூடாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எதிர்பாராத காரியங்கள் பல எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவருடைய சுகமும் பலமும் தைரியமும் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த காலையில் ஒரு விசை நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான காலைகளிலும் கர்த்தாவை நோக்கி பார்க்கின்ற போது நீர் அதிசயமானவர், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கின்றவர், எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறவர், எங்களை பலப்படுத்துகின்றவர், எங்களை சுகப்படுத்துகின்றவர். ஆனபடினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எல்லமுள்ள கர்த்தாவை 10 மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது நீர் எத்துணை ஆச்சரியமானவர் என்பதை நினைத்து பார்த்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பாதையிலே எங்களோடு கூட இருந்த விதங்களை எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கை நீசித்த நன்மைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் ஒரு புதிய மாதத்தை கிருபையாக எங்களுடைய வாழ்விலே தந்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்துக்கு கூட உம்முடைய கிருபை எங்களை தாங்க போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெல்லமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை உமக்கு நேராய் கொண்டு வருகிறோம் சுவாமி. நீ நடப்பித்த ஒவ்வொரு ஆச்சரியமான காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக, உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளுக்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வெள்ளம் கர்த்தாவே, எங்களுடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் செவிகள் திறந்திருக்கிறதற்காய் நன்றி கர்த்தாவே. உமக்குள்ளே ஆம் என்றும் சகல காரியங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. வெள்ளமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் அனைத்து பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் இணைந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, அவர்கள் அடைந்த பாடுகள், வேதனைகள், சவால்கள் மத்தியிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர்களுக்கு நீர் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வுக்காய், உம்முடைய அருகாமை அவர்கள் காணத்தக்கதான கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த காலவெளியிலும் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை வாழ்க்கையிலே எண்ணிறைந்த நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு விசை நன்றி செலுத்தி நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பிதாவே நன்றி சொல்லுகிறோம், இயேசுவே நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். சொல்கிறோம் பிதா
நன்மையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானதொரு காலை வேளையிலும் நன்றியோடு குடும்பை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் மீது ஆண்டவரே நீங்கள் பிரியம் வைத்து கர்த்தாவே எங்களுக்கு நீர் தந்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை, கடந்து வந்த 10 மாதங்களை திரும்பி பார்க்கின்ற போது ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, எங்களுக்கு தந்த அருமையான உறவுகளுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, தொழில் வாய்ப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி, நீ தந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, நீ தந்த எல்லா பலம் சுகம் தைரியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மெல்லமுள்ள கர்த்தாவின் ஒரு புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் நன்மையின் ஆண்டவர் என்பதை நினைந்து நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்தும் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தரித்திருக்கின்ற பொழுது எங்களுடைய குறைவுகளுக்காக உம்மண்டை மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ விதமான மீறுதல்களுக்கூடாய் நாங்கள் கடந்து வந்த போதிலும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் நடப்பித்த போதிலும் சுவாமி, நீர் எங்களோடு இருந்தீர், எங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. எங்களை நீர் பாவச்சேற்றிலே இருந்து தூக்கி எடுத்தீர். ஆனபடினால் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ கர்த்தாவே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே உமக்கு ஏற்புடைய ஜனங்களாக நாங்கள் வாழவும் சாட்சி பெறவும் நீர் கிருபை கூர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே தாழ்மையோடும் பணிவோடும் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டார். எங்களை மன்னித்து விடுதலையாக்கி ஒரு புதிய ஜனங்களாக மாற்றுகின்றார் நிச்சயத்தோடு கர்த்தர் கற்பித்த குடும்ப ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்கள் மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன், ஆமேன். நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது இன்றைய தியானத்துக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 17ஆம் வசனம் வரை. பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசேபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசேபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்து ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏங்கேதி என்ற அச்சந்தோமாரில் இருக்கின்றனர் என்றனர். அப்பொழுது யோசேபாத் அச்சமுன்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூத மக்கள் யாவரும் நோம்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூத மக்கள் ஆண்டவரிடம் இருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகரிலுமிருந்து அதற்கென வந்திருந்தனர். அப்பொழுது யோசேபாத் யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்துக்கு புது மண்டபத்தில் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரோ அன்றோ? நீரே நாடுகளின் அரசர்கள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரவேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உன் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகின்றார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரவேலர்கள் அவர்களை அழிக்காது விலக்கிச் சென்றனர். இதோ அவர்கள் நன்றி கொன்றவர்களாகி நீர் எமக்கு உடமையாய் தந்த இந்த நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே,
அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினர். யூத குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள், மனைவியர், புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அச்சபையில் நடந்து இருந்த யாகாசியேலின் மேல் ஆண்டவர் ஆவி இறங்கியது. இவர் ஆசாப்பின் குலத்தின் உதித்த ஒரு லேவியர். இவர் மத்தானியா, எய்யேல், பெனாயா ஆகியோரின் வழிவந்த சக்கரியாவின் புதல்வர். யாகாசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசேபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குனியவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைச்சரிவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசவேல் பாலைநிலத்துக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலியாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார் என்றார். ஆமென். கண்களை மூடி நாம் நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடத்திலே ஏறெடுப்போமாக. இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் நேடிய சாந்தமும் நிறைந்தங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையானதொரு காலை வேளையிலே மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய தூய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது விசேடமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வெள்ளமுள்ள கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தில் நாளுக்கு நாள் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே புதிய மாற்றங்களுக்காக, அனுபவங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக நாங்கள் உம்மிடத்திலே வந்து ஜெபிக்கிறோம். சுவாமி, விசேடமாய் கர்த்தாவே, எங்களுடைய தேசமும் அகில உலகமும் பல்வேறு சஞ்சலத்தினாலே ஆண்டவரே சுவாமி COVID-19 எனப்படக்கூடிய இந்த தொற்று வியாதினால் சுவாமி பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களுடைய தேசத்தின் மீது நீட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வெள்ளமுள்ள கர்த்தாவே, இந்த தொற்று வியாதினாலே அநேக விதமான பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கிறதை கர்த்தாவின் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவர்கள் சார்பிலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். சுவாமி, நேரடியாக ஆண்டவரே பாதிப்புற்று வைத்தியசாலையில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆற்றுப்படுத்துகின்ற கரம், உம்முடைய சுகப்படுத்துகின்ற கரம் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தாவை இன்னும் சந்தேகத்துக்கிடமாக தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழலிலே, அந்த இடங்களிலே அடிப்படை வசதிகளற்று, போதிய சுகாதார வசதிகளற்று, வெள்ளமுள்ள ஆண்டவரே பல்வேறு விதங்களிலும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவினுடைய ஆறுதலின் கரம் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அதே வண்ணமாக ஆண்டவரே, தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து ஆண்டவரே இவர்களை பராமரிப்பதிலும் அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்வதிலும் ஈடுபடுகின்ற வைத்தியர்களுக்காய், தாதிமாருக்காய், அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வெள்ளமுள்ள கர்த்தா அவர்களுக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் நீர் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய சகல பாதுகாப்பையும் நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வெள்ளமுள்ள கர்த்தாவே, தேசத்திலே பல இடங்கள் ஊரடங்கு சட்டங்களினால் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய தொழில் வாய்ப்புகளை இழந்து, வருமானங்களை இழந்து கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்காக, தனிநபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த நிலைமையிலே ஆண்டவரே வியாசர்களாக இருந்து தங்களுக்குரிய மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே தனிமையிலே வாடுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக, அவர்களுக்கு வேண்டிய வாழ்வுக்குரிய வசதிகள் கிடைக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மீது உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் ஆண்டவரே கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிலைமைகளை ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமை ஆண்டவரே உம்மிடத்திலே மாத்திரம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே செபத்திலே தரித்திருக்கத்தக்கதாக நீர் தாமே ஒவ்வொருவருக்கு வேண்டிய பலத்தை தந்திரள வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்ளுகின்றோம். வெள்ளமுள்ள கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, அதே வண்ணமாய் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் தலைவர், ஆண்டவரை நடத்துகின்ற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாட்களிலும் அவர்களுக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் நீர் கட்டளையிட்டு திருச்சபையின் காரியங்களை நெறிப்படுத்தத்தக்கதான வல்லமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி,
வல்லமுள்ள ஆண்டவரே, வியாசர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களுக்கூடாய் பல்வேறு வியாதிகள் மத்தியிலே அல்லலுறுகின்ற மக்களுக்கு வேண்டிய சுகத்தை, தெய்வீக சுகத்தை ஆண்டவர் அருளி செய்ய வேண்டுமென்று உம்மிடத்தை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அதே வண்ணமாய் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திலே பல்வேறு விதங்களிலும் அந்த தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். வல்லமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கரவரோடு கூட இருப்பதாக இந்த வேளையிலும் ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து வேண்டிய பாதுகாப்பை, பராமரிப்பை கொடுத்து நீர் ஆண்டவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக நீங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையும் இந்த மாதத்தையும் உம்முடைய பரிசுத்த கருத்துக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வழிகளிலும் ஆண்டவரே, உம்முடைய அருகாமையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த நாட்களில் நீங்கள் கிருபை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே தாழ்மையோடும் பணிவோடும் ஜெபம் ஏறெடுக்கின்றோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் இறை வார்த்தைக்காய் செபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே, உம்முடைய பரிசுத்த நாளிலே, உம்முடைய ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகளிலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே மகிழ்வை ஏற்படுத்துவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் வாழுகின்ற சூழல் ஒரு பயங்கரமான, ஒரு அச்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எதிர்பாராத விதமாக மீண்டும் ஒரு முடக்குதல் அனுபவம் நமக்கு முன்னாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் நாம் அனுபவித்த நாட்களை விட அச்சம் அதிகமாய் நம் மத்தியிலே நிறைந்திருக்கின்றது. படிப்படியாய் ஒரு சாதாரண வாழ்வுக்கு நாம் கடந்து சென்று முடிந்தது என்ற ஒரு சமாதானத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் படிப்படியாய் ஒரு பயங்கரமான ஒரு அச்சம் நிறைந்த சூழல் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்று மீண்டும் ஒரு முடக்குதல் நாட்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி இராணுவ அதிகாரி சொல்லுகின்றார், மேல் மாகாணத்தை விட்டு மக்கள் ஒருவரையும் வெளியிலே செல்ல வேண்டாம், போடப்பட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கு உத்தரவானது ஒரு தற்காலிகமானது என்று அறிவுறுத்தல் விடுக்கின்றார். இந்த அளவுக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே ஒரு பயம், ஒரு பதட்டம் நிறைந்த ஒரு நாட்களுக்குடாய் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது தானே இந்த கொரோனா அச்சத்தில் இருந்து நாம் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்வின் நிலைக்கு வந்தோம். முடிந்தது என்று நாம் நினைத்திருந்த சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு முறை ஒரு அபாயகரமான சூழல் நமக்கு முன்னாலே வந்திருக்கிறது. இவ்விதமான சூழ்நிலையிலே கிறிஸ்தவ விசுவாசிகளாய் நாம் இவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம், எவ்விதமாய் இந்த நாட்களை நாம் கடந்து போகிறோம் என்பதை திருமறை வாயிலாக இன்றைய நாளிலே சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நாம் வாசிக்க கேட்ட 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது, யூதாவின் அரசனான யோசபாத் அப்பொழுதுதான் ஒரு யுத்தத்தினை முடித்து ஓய்வெடுக்கிறவராய் தன்னுடைய எருசலேமில் இருக்கிற அரண்மனையிலே வந்து இருக்கிற பொழுது மீண்டும் ஒரு செய்தி அவருக்கு அங்கே வருகிறது. ஏதோமியர் போர் தொடுக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு போரை முடித்து அமைதியாய் ஆறுதலாய் முடிந்தது என்று நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஏதோமியர் மீண்டும் படையெடுக்க புதிதாய் வந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை யோசபாத் அரசன் கேட்கின்ற பொழுது யூதா மக்களோடு இணைந்து யோசபாத் அரசன் அச்சமுற்றவனாக ஆண்டவரை நாடுவதிலே உறுதி பூண்டவராக
தன்னுடைய மக்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றார். மீண்டும் ஒரு முறை எதிர்பாராத விதமான ஒரு அச்சம், ஒரு போர், எதிர்பார்த்திராத ஒரு சூழல் யூதா மக்களுக்கும் இந்த யூதா அரசனுக்கு முன்னால் இருக்கிறது. இன்று இலங்கையிலே வாழுகின்ற மக்களாக எங்களுக்கு முன்னாலே மீண்டும் ஒரு விதமான ஒரு அச்சம், ஒரு முடக்குதல் அனுபவம் நமக்கு முன்னாலே இருக்கிறது. இப்போதுதான் முடிந்தது என்ற இயல்பு நிலைக்கு நாம் படிப்படியாய் திரும்புகின்ற பொழுது மீண்டும் நமக்கு முன்னாலே ஒரு அச்சமும் ஒரு பதட்டமான சூழலும். எதிர்பார்த்திராத ஒரு போர் தனக்கு முன்னாலே வருகிறது என்ற நிலைக்கூடாய் இந்த யோசபாத் கடந்து வருகின்ற பொழுது நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி 5வது வசனத்திலே ஆண்டவரின் இல்லத்தின் புது மண்டபத்திலே தன்னுடைய மக்களோடு நின்று கொண்டு இந்த யோசபாத் கடவுளை நோக்கியவராக, முதலாவதாக கடந்த காலங்களில் கடவுள் தம் மத்தியில் செயலாற்றிய விதங்களை குறித்து நினைவு கூறுகின்றார். தன்னுடைய மக்களோடு ஒன்றிணைந்தவராக இந்த யோசபாத் கடவுளுடைய சமூகத்திலே முன்னின்று தாங்கள் கடந்து வந்த நாட்களிலே எவ்விதமாய் கடவுள் தங்களோடு செயலாற்றி இருக்கிறார் என்பதை ஒரு விசை நினைவு கூறுகின்றதை 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாழ், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சமாகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம், நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர் என்று யோசபாத் அங்கே சொல்லுகின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவிதமான துன்பியல் அனுபவங்களுக்கூடாக நாங்கள் கடந்து வந்த போது உம்முடைய திருச்சமூகத்துக்கு நாங்கள் வர நீர் எங்களை மீட்டவர் என்பதை நான் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும், நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களும் ஏதோ ஒரு விதத்திலே பலவிதமான துன்பியல் அனுபவங்களை தருகின்ற பொழுது உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது நீர் எங்களை மீட்டு கொண்டீர் என்று யோசபாத் அங்கே நினைவு கூறுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இலங்கை வாழுகின்ற மக்களாய் நம்முடைய நாட்களை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இயற்கையின் அனர்த்தங்களான சூறாவளி, சுனாமி, கொள்ளை நோய்கள் என்பவை எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களாய் இருக்கிறது. 3 தசாப்த யுத்தத்தை நாம் கடந்து வந்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இவ்விதமான துன்பியல் அனுபவங்கள் இந்த இலங்கையிலே வாழுகின்ற மக்களாய் நமக்கு புதியவை அல்ல. பல்வேறுபட்ட காலங்களிலே பல்வேறுபட்ட பதட்டங்கள், துன்பங்கள், அச்சங்கள் நிறைந்த நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் விசுவாசிக்கின்ற, வழிபடுகின்ற கடவுள் மாறாதவராக, உண்மை உள்ளவராக நம்மோடு இருந்திருக்கிறார். இவ்விதமான ஒவ்வொரு அனுபவங்களிலும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கின்றார். இந்த நாட்களிலே அந்த கிருபையின் நாட்களை அனுபவித்ததை, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அனுபவங்களுக்கூடாக வழிநடத்தி வந்ததை, வாழ்வளித்ததை, விடுவித்ததை இந்த நாட்களிலே நினைவு கூற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அன்று யோசபாத் எதிர்பார்த்திராத இன்னும் ஒரு போரை எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலை, இன்று நாமும் எதிர்பார்த்திராத கொரோனா அச்சம் என்கின்ற இன்னும் ஒரு அச்சத்தை எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய கடந்த காலங்களில் எங்களை விடுவித்த, எங்களை மீட்ட ஆண்டவருடைய செயல்களை இந்த நாட்களிலே நாம் நினைவு கூற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக யோசபாத் கடவுளிடம் சரணாகதி அடைந்தவராக அங்கே மன்றாடுகின்றதை நாம் காணுகின்றோம். 12வது வசனத்திலே எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென எங்களுக்கு தெரியவில்லை என்று யோசபாத் அங்கே கடவுளுடைய சமூகத்திலே நின்று மன்றாடுகின்றார்.
எங்களுக்கு முன்னாலே இருக்கிற சவாலை எதிர்த்து நிற்கிற எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை. நாங்கள் எதை செய்வது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. உம்மை மாத்திரம் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று அங்கே மன்றாடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்தவ சமூகமாக, இந்த இலங்கையிலே வாழுகின்ற மக்களாக வலிமையற்றவர்களாய் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த சவாலை எதிர்கொள்ள வலிமையற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த கொரோனா தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த வலிமை அற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். எங்களுடைய கண்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கின்ற நிலைக்கூடாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே WHO அல்லது அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகள் இந்த நோய்க்கு எதிராய் மருந்தை கண்டுபிடிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கடந்து வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை கூடாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென இன்றைக்கு எங்களுக்கு தெரியவில்லை. இந்த மாஸ்கினை நாங்கள் அணிந்து கொள்ளுகின்றோம், கரங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றோம், வீடுகளிலே தங்கியிருப்பதற்கு முயற்சிக்கின்றோம். இதை தவிர எங்களால் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவ்விதமான சூழ்நிலை கூடாய் நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க இன்றைய நாளிலே எங்களை சரணாகதி அடைந்தவர்களாய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வருகிறோம் என்று நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி செல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்து போன முடக்குதல் நாட்களிலே எங்களுடைய ஜெப வாழ்வில் இருந்த ஊக்கம், இந்த முடக்குதல் அனுபவங்கள் சாதாரணமான நாட்களாய் கடந்து போகிற பொழுது அவை குறைந்து போனதை நாம் ஒப்புக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எவ்வளவுக்கு அந்த ஜெப வாழ்வு கடவுளை நோக்கி பரிந்து பேசுகின்ற நிலையிலே நாம் கடந்து போனோம் என்பதை ஒரு முறை திரும்பி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சாதாரணமான ஒரு வாழ்வின் அனுபவத்துக்குள்ளே வருகிற பொழுது எங்களுடைய ஜெப வாழ்வு, கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்ற இந்த நேரங்கள், இந்த நாட்கள், அந்த ஊக்கம் எங்களை விட்டு விலகி போனதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கடவுளை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரைக்குமான பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். சோதோம் குமராவின் அழிவுக்கு எதிராக ஒரு தனி மனிதனாக ஆபிரகாம் அங்கே போராடுகின்றார். இந்த நகரத்தின் அழிவிலிருந்து அந்த நகரம் ஒரு வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசுகிற ஒருவராக, விடாமுயற்சியோடு போராடுகின்ற ஒருவராக அந்த திருமறை பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே அங்கே கேட்கின்றார், 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த தேசத்தை அழிக்காமல் இருப்பீரோ? 45 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காமல் இருப்பீரோ? 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால்? இறுதியாக ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை பொறுத்து கொள்ளும், மன்னித்துக் கொள்ளும், நான் உம்மோடு வாதிடுகிறேன் என்று. 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் இந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாப்பீரோ என்று சொல்லுகின்றார். 30வது வசனத்திலே அந்த 10 பேரை முன்னிட்டு நான் இந்த தேசத்துக்கு வாழ்வளிப்பேன் என்று அங்கு வாக்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்விதமாய் அந்த வாழ்வளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்ற அளவுக்கு இந்த ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தின் விடுதலைக்காக, வாழ்வுக்காக அவர் போராடுகின்றதை, பரிந்து பேசுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இலங்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவ விசுவாசிகளாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கடவுளுடைய தலையீடு இந்த தேசத்திலே, இந்த தேசத்தை ஆளுகை செய்கின்ற இந்த தொற்று நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதிலே பொறுப்புள்ளவர்களாய் கிறிஸ்தவ சமூகம் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேசத்துக்காய், இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுக்காய் பொறுப்புள்ளவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே காயின் ஆபேலினுடைய சம்பவத்திலே பார்க்கிறோம். நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ என்று அங்கே காயின் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆம், உன்னுடைய சகோதரனுக்கு நீ காவலாளி என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம்.
இன்று இலங்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவ விசுவாசிகளாக இந்த தொற்றினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள், இந்த தேசத்தின் மீது பொறுப்புள்ளவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த யோசபாத் அங்கே கடவுளிடத்திலே மன்றாடியதை போல, இந்த 12வது வசனத்திலே சொல்லப்பட்டதை போல, நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாய் உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சரணாகடைந்தவர்களாய், மன்றாடுகின்றவர்களாய், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக எனக்கு அன்பானவர்களே, யாகசியேல் ஆண்டவரின் ஆவியை பெற்றவராக இந்த யோசபாத்தும் யூதா மக்களுக்கும் அங்கே குழுவியிருக்கின்ற அந்த சபை நடுவிலே எழுந்து நின்று சொல்லுகின்றார். 15வது வசனம், யூத எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத், கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே, இப்பெரும் படையை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது என்று அங்கே சொல்லுகின்றார். எருசலேமிலே வாழுகின்ற மக்களே, அரசரே, கவனமாய் கேளுங்கள். இந்த படையை உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த சவாலை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இந்த சவால் உங்களுடையது அல்ல, இது கடவுளுடையது என்று அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்திலே மீண்டும் சொல்லுகின்றார், யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்வதை இந்த நாளிலே கவனமாய் கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் அஞ்ச வேண்டாம், இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் நிலை குலைந்து போக வேண்டாம். இந்த சவால் உங்களுடையது அல்ல, இது கடவுளுடையதாய் இருக்கிறது. இந்த கொரோனா தொற்று என்கின்ற சவால் உங்களுடையது அல்ல, இது கடவுளுடையதாய் இருக்கிறது. நீங்கள் நிலை குலைந்து போக வேண்டாம், அஞ்ச வேண்டாம். கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் வெற்றிலிருந்து வெற்றியை தருவார், உங்களுக்கு வாழ்வளிப்பார் என்ற அந்த நிச்சயத்தை இந்த திருமறை வார்த்தையினூடாக நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவை எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் நாம் சூழ்ந்திருக்கின்ற இந்த நாட்கள் நமக்கு பலவிதமான சவால்களையும் அச்சங்களையும் நமக்கு முன்னாலே தருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்களிலே என்னுடைய வாழ்விலே இவ்விதமான அச்சங்கள் நிறைந்த நாட்கள் ஏராளமாய் இருந்திருக்கிறது. என்னுடைய வாழ்வின் அனுபவங்களிலே பல்வேறுபட்ட சூழ்நிலைகளே பலவிதமான பாடுகளையும் துன்பங்களையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் வாழ்வளித்த ஆண்டவராய், மீட்பளித்த ஆண்டவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களிலே ஒரு விசை திரும்பி பார்த்து நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். எங்கள் தேசத்துக்காக இந்த தொற்றிலிருந்து விடுதலையும் வாழ்வும் அளிப்பதற்காய் ஆண்டவரை நோக்கி பரிந்து மன்றாட, ஆண்டவரிடத்திலே நாம் சரணாகதி அடைந்தவர்களாய் என்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக ஆண்டவர் நமக்காக இந்த காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரால் வெற்றி உண்டு என்பதை விசுவாசிக்கின்ற விசுவாச சமூகமாக இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து போக ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கிடைத்த இந்த நாட்களை சரியாய் நாம் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த சவாலை குறித்து கடவுளுடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த ஆண்டவரை சார்ந்து வாழவும், இந்த ஆண்டவரை விசுவாசிக்கின்றவர்களாய் என்னுடைய வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும் இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் தாமே அவருடைய கிருபை கூடாய் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகள் வழியாய் நீர் எங்களுக்கு தருகின்ற அழைப்பை, அந்த விசுவாசத்தின் உத்தரவாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்த்து
ஆச்சரியமும் அதிசயமுமான உம்முடைய நன்மைகளை நினைவு கூறுகின்ற சமூகமாய், இந்த தேசத்தின் விடுதலைக்காய் வாழ்வுக்காய் பரிந்து பேசுகிற சமுதாயமாய் உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கவும் அந்த விசுவாச வாழ்வின் உறுதியோடு வாழவும் இந்த நாட்களை நீர் ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்காய் மன்றாடுகிறோம். உடைய கரங்களிலே எங்களுடைய எல்லா பலவீனங்களோடும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறுதியாக நாம் யாவரும் சேர்ந்து 154வது பாடலை நாம் பாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காய், இந்த காலை பொழுதுக்காய் நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து இந்த வழிபாட்டோடு இணைந்து கொள்ளத்தக்கதாய் நீர் கிருபையாய் இந்த நாளை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி சுவாமி. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் மாறாத ஆண்டவராய், உண்மை உள்ள ஆண்டவராய் நீர் எங்களோடு கடந்து வந்திருக்கிறீர், எங்களை மீட்டிருக்கிறீர், எங்களை வாழ்வழித்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கடந்து போகின்ற இந்த சவால் நிறைந்த நாட்களின் ஊடாகவும் உம்முடைய கிருபையின் பலன் எங்களை வழிநடத்துகிறது. இதிலிருந்து ஒரு விடுதலையை, வாழ்வை நீர் அளிப்பீர் என்ற அந்த விசுவாசத்தின் உறுதியோடும் நீர் சமூகத்தில் நிற்கிறோம்.
உடைய அன்பின் கருத்துக்குடாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழிபாட்டிலே தூரமான இடங்களில் இருந்து இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள், ஆசீர்வதியுங்கள். உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தாங்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் இன்றும் இன்னும் சதா காலமும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.